பசங்க இருக்கத்தே போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பொண்ணுங்க இருந்தாலும் இன்னும் வேணும் தான் நினைக்கிறாங்க. துர்கா, சக்தி, திருமலை, யாரெல்லாம் ஃபெயிலோ ஏன் இல்லைங்க, அவங்களுக்கு தீபாவளி கொண்டாடுவோம். ஏன்டா ஃபெயிலா? சார் அடுத்த டைம் பாஸ் ஆயிரும் சார். போன டைம் நான் சொன்னேன். அடுத்த டைம் பண்ணணும் சார். அதுக்கு போன டைம் அடுத்த டைம் பண்ணணும் சார். எத்தனை டைம் கைனிட் சார் 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 வலி சார். சார் அடிச்சு கையெல்லாம் வலிக்கிறோம் மச்சான். ஆமா அந்த பிள்ளை ஆயுது அதுக்கு 100க்கு 1 மார்க் கம்மியாயிடுச்சான். ஓஹோ, ஏன் மச்சான் ஆயுங்களா? மச்சான் பசங்க பாஸ் ஆனால் போதுன்னு நினைக்கிறானுங்க. ஆனால் பொண்ணுங்க 100க்கு 1 மார்க் கம்மியானாலே ஆயிடுங்கடா. அதான் மச்சான் பொண்ணுங்க. சாப்பாடு விட அடிக்க போறேன். என்ன சாப்பாடு உங்க வீட்டுல? எங்கள் வீட்டில் இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாத்துக்கும் வந்துக்கிறேன்டி. உங்கள் வீட்டில் என்னது? தக்காளி சோறு தொட்டுக்க ஊறுகா. மச்சான் பாத்தியாடா, விதவிதமா கப்பு சாப்பாடு எடுத்துருந்துறேன். எறா தட்டை நம்ம சாப்பிட போலாம். பாத்துட்டியா? பார்த்துட்டு சரி, உங்க வீட்டுல கேட்போம். பாப்பா நம்பர் சொல்லு. 87 87 78 78 63 63 43 43 42 சார். அழுவாதா எங்கேயும் போ, அழுவாதா. போன் எடுக்க மாட்டாங்க. The person you're calling is not answering. Please try later. சரி, பசங்க எடுத்துட்டு போனவா கேப் போயிரு. டேய், சத்தி காசு எடுத்திருக்கீங்க, யாருன்னு ஒழுங்குமே சொல்றீங்க. ஆர்டர் வீடியோ கட்டு. டேய், இந்த வேக்ஸ் புக் ஏறா. டேய் மச்சான், காலைல எங்க அப்பா காசு கொடுத்தாடுறா, மறந்து பேக்லயே வச்சுட்டா. இப்ப காணோம்டா. எவ்வளோடா? 10,000 ரூபாடா. தெரிஞ்சு பெரிய காசுடா. இருவா, நம்ம போய் சாரிட்டே சொல்லலாம். டேய், நாளைக்கு டெஸ்ட்டு, எல்லாம் உட்காந்து படிக்கிறீங்க, நாளைக்கு எழுதி காட்டுறீங்க. நாளைக்கு டெஸ்டாண்டா. நான்லாம் வர மாட்டேன், எங்க அப்பா அம்மா வீட்டுல இல்ல. என்னடா சொல்றா? நீ மட்டும் தான் நாளைக்கு தனியா டெஸ்ட் எழுத போற. The next day. மச்சான், இது டெஸ்ட்ல எப்படி எழுதினீங்க? நேற்று வேற யாரும் படிக்கலன்னு சொன்னீங்க, 2 டெஸ்ட் வைக்கல. இப்போ உட்காந்தெல்லாம் டெஸ்ட் எழுது. இன்னைக்கு அவன் டெஸ்ட் எழுதுலன்னு சொன்னீங்க, உடம்பு பிச்சுட்டு ரணகலமாக்கிடுவேன். டெஸ்டே எழுதலடா. மச்சான் புக்குறா. ஏய், புக்கு கிஷ்டனோரா கீக்குறா. டேய், இன்னொன்று தானே கிச்சான். ஏய் வேணுடா மாத்திரம். டேய், நான் வாட்ட பேச மாட்டேன், ஏன்ட்ட பேசாத. அட்டப்படா. A few moments later. மச்சான் சொல்றா. உங்க பக்கத்து வீட்டுல குடியிருக்காங்க, அது யாரு? சொந்தக்காரங்கடா. ஏய், இவ்வளோ சவுண்டு போட்டு படிக்கிற, நான் உட்காரு. ஏன் நீ இந்த இடத்துல உட்கார்றா? நான் வந்து தாண்டி உக்காந்தேன். நல்லா நான் உட்காரு. வா மூஞ்சி மட்டும் நல்லா இருக்கு. ஏய், வா மூஞ்சி கண்ணால பாரு, நல்லா இல்ல. வா மூஞ்சா மானக்குது. நல்லா மனசுக்கு. ஏய், நீ மோடி என்கிட்ட பேச நோரி. 5 years later. கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படி இருக்கும்? ஒரு 17, 16, 18 இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு? 24, 26, 30 இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? வீட்டில் அம்மா சமைச்சு வச்சிருவாங்க, அதை நான் எடுத்துட்டு வந்துடுவேன். நீங்க?
நமக்கு எப்பவுமே சத்து உணவு தான். ஹோம்ஒர்க்லாம் எப்போ பண்ணுவீங்க? நாங்க வீட்டுக்கு போனதுமே ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் தான் எழுதுவோம், அப்புறமேட்டு எந்த வேலையா இருந்தாலும். நீங்க? நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து பிரேக் டைமு, லஞ்ச் டைமு இந்த மாதிரி டைமில் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறு எதனா டிஃப்ரெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பண்ணுறோம். அட நீங்கள் வேற கம்னு இருங்க. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை, கேர்ள் பெஸ்டி இல்லை, கேர்ள் லவர் இல்லை, யாருமே இல்லை. நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கீங்க. உங்களை கட்டி பிடிச்சிக்கவா? பேய்டா. ஏதோ ஆசைப்பட்ட கட்டி பிடிச்சி. வேலைக்கு போய் வந்தாலும் ஒரு கடுப்பா இருந்துச்சு. அம்மா யாருமா நீங்க? நான் பேய்டா. இல்லையே, நீ பார்க்க என் பாடி மாதிரி இருக்க. என் பாடி இடுப்புல மச்ச இருக்கும். எங்க உன் இடுப்பு காட்டு. ஆமா, நீ என் பொண்டாட்டியே இல்ல. உனக்கு நாங்க வேலை என் வெளிப்பா. ஆமால. என்னக்கா எங்க போகணும்? நான் பேய்ப்பா, என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்ல? நான்லாம் வீட்லயே ஒரு பேய் வளர்க்குறேன். உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா? நான் போறவனெல்லாம் பயம் காட்டுறான், நீ பார்த்து போப்பா. அம்மா வீட்டுல ஏதோ பேய் வளர்க்க சொன்னது யாரு? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். ஆமாடா மச்சான், போட்டோகிராஃப் மட்டும் கையில வச்சுட்டு வந்துட்டான். எந்த காலைல வாங்கிக்க. சார்ஜர் வேற கடையில வச்சுட்டு வந்துட்டேன், வச்சுட்டு வரணும். அக்கா மக்கா உள்ள உட்காந்து ஒரு பேய் பார்த்ததும் பிரி மூத்திரம் வந்து போச்சு. என்ன வெயில் அடிக்கிறா சாமி. அது சுடுது. காது 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 காது. பா சூர்யா, பா இந்தாப்பா உட்காந்து சாப்பிடு. அம்மா பரிமலா, நாங்க ஒரு பையன் தான், ஒரு பையனை மறந்துடு. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லைம்மா, அவன் ஃபோனில் பார்த்தான். அவங்க பொட்டை கை போட்டுவிட்டு ஒன்றா போட வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா நம்ம மாதிரி தெரில, ஆசூத்தில் விஷம் வச்சுக்கிட்டான். அது ஏய்ப்பா? இல்லைப்பா, இருந்தாலும் நம்ம ஆளுக்கு மாதிரி தெரில. எப்பா அது இல்லப்பா, நம்ம ஒரு போட்டோ போட்டு நம்மளுக்கு ஒரு பொம்பளை போட்டோ கொடுத்தோம்னா அது கொடுக்கும்பா, நம்ம கூட இருக்க மாரி. என்னப்பா அப்படி சொல்றா? ஐயோ விஷத்தை வச்சுக்கினேன்.